இது நேற்று எடுத்த மினி விளாக். மூவிக்கு போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஆடி கடைசி அப்படிங்கிறதுனால அப்பாவை கும்பிடணுன்னு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அம்மா கிச்சன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்பா ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டீ போட்டிருந்ததை மறந்துட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. டீயும் முறுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா, அப்படியே குடிச்சிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா சமையல் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் தாளிச்சிருந்தாங்க. அம்மா பண்ணுற மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் திக்காக பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தாங்க. முட்டையுமே வேக வச்சுட்டாங்க. வீட்டை க்ளீன் பண்ணதுமே அத்தை எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் எங்கள் அப்பாவோட மூத்த அக்கா, இது வந்துட்டு சின்ன அக்கா. 2 பேருமே எங்கள் அப்பா மேலேயும் சரி, எங்கள் அப்பாவோட பசங்க எங்கள் மேலேயும் சரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் அத்தை வந்ததுமே அப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா வருஷம் கும்பிடும்போது இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் அப்பாவை கும்பிடுவோம். வருஷம் எங்கள் அப்பாவை கும்பிடுறப்போ எங்கள் அத்தை மூலமாக எங்கள் அப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அப்புறம் வரிசையாக எல்லாருமே வந்துட்டு அத்தைக்கிட்ட திருநீர் பூசிக்கிட்டோம். சின்னதாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தாங்க அத்தை. அப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதும் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. நாங்கள் எல்லாருமே காலையில் சாப்பிட்டது மதிய சாப்பாடு சாப்பிடவே இல்லை. ஒரேடியாக நைட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தேட்டரு போனதுனால சாப்பிட முடியல. ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பாயசமும் ஊற்றி குடிச்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் அப்படிங்கிறதுனால வந்த உடனே இருக்கிற வேலையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அப்படியே தூங்கிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.